கங்குவா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்த படம். முன்னாடியே நம்ம ட்ரெய்லர் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ட்ரெய்லரே ஒரு பெருசாக ஒன்றும் இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, சாங்ஸ் ஒன்றும் இல்லை, மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். படம் பார்க்குறப்ப அதான் தோணுச்சு. பார்த்தாலும் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வெட்டிக்கிட்டு பாம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டு முதல்ல கூட சண்டை போட்டுக்கிட்டு மனுஷன் கூட சண்டையை போட்டு கையை வெட்டி மலைமொழியாக குளிச்சு நிறைய ஒரு மாதிரி கிளம்சியாக பண்ணி வச்சுருந்தாங்க. போஸ்வங்கிட்ட வந்து தங்க காசுகளுக்காக இந்த மாதிரி தன்னுடைய இனத்தையே காட்டி கொடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி காசே இல்லை. இப்போ எல்லாருக்கும் அந்த பாகுபலி தான் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது. பாகுபலியில் ஒரு உள்ள மெயிலான ஒரு காதல் கதை இருக்கும். அது படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு அந்த 20 நிமிஷம் தயவு செய்து யாரும் பார்த்துடாதீங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் போடலாம். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த கிரிஞ்சாக இருக்கும் அந்த படம். நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா யார் ஏற்றுக்கிடுவா? சூரிய ரிப்போர்ட்ரு ஒரு பெரிய ஹிட், அதுக்கு அடுத்து ஜெய்பீமும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட். இதெல்லாம் வந்து தேட்டருக்கு ஏன் விடல அப்படின்னு ஆடியன்ஸால் கேட்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்து மேலே ஒரு மினிமம் நம்பிக்கையாகவே அதுதான் இருந்துச்சு. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் தேட்டருக்குன்னு வரும்போது இந்த ஒரு விஷயம் எதனால் அவர் இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்கணும்? ஃபைனலாக வந்து படத்தை பார்த்துட்டு அவ்வளோ போய் பேசியிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வாயை திறந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு ஹீரோ பேசுகிறாரு. 2000 கோடின்னு டைரக்டர் பேசுகிறார், ப்ரொடியூசர் பேசுகிறார். சூர்யாவும் டைரக்டரும் தான் படத்தினுடைய இவ்வளோ பெரிய தோல்விக்காரம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன, ரொம்ப நாள் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் 2000 கோடி அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் வந்தாலும் ஒரு மிக்சட் ரியாக்ஷனையும் தாண்டி பேட் ரிவ்யூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கங்குவா பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, கங்குவா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்த படம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அவங்க சொன்ன அந்த ஹைப்லாம் பார்த்துட்டப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெய்லர் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ட்ரெய்லரே ஒரு பெருசாக ஒன்றும் இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, சாங்ஸ் ஒன்றும் இல்லை, மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். படம் பார்க்குறப்ப அதான் தோணுச்சு. படத்தில் வந்து ஒரு பீரியட் படம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணாலும் ஒரு லாஜிக் வேணும்ல. இது பண்ணாலும் அதில் ஒரு லாஜிக் வேணும், ஒரு ரியாலிட்டி வேணும். எதுவுமே இல்லை படத்தில். இப்போ லைவில் நடக்கிறதும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லீடு வேணும்ல, அந்த லீடு இல்லை. எதுக்காக அந்த அவருக்கு அந்த ஞாபகம் வருது? ஏறக்குறைய 7ஆம் அறிவு அந்த படத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி போதி தர்மன் வெர்ஷனை கொஞ்சம் ஃபுல் பண்ணிவிட்டு சூர்யா போர்ஷனை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி லைவ் போர்ஷன் ஷார்ட் பண்ணிவிட்டு மிங்கில் பண்ண மாதிரி இருக்குது. பட் 7ஆம் அறிவு கம்பேர் பண்ண முடியாது. அப்புறம் நல்லாவே இருந்தது ஓரளவுக்கு. இந்த படம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு மாதிரி நான் சிங்கிலே போயிட்டுருக்கு. கதைன்னு பார்த்தா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ லைவில் கோவாவில் போலீஸ்க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஃபார்மர் மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்கிறாரு சூர்யா. அப்போ ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையனுக்கும் இவருக்கு ஏதோ பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருது. கட் பண்ணால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டில் ஒரு 5 காடுகள், தீவுகள் இருக்குது. அதில் ஒரு தீவுக்கு சூர்யா கங்குவாங்கிற தலைவராக இருக்கிறாரு. இன்னொரு தீவுக்கு பாபி தீவு தலைவராக இருக்கார். போர்ச்சுகல் நாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்கார கும்பல் வந்து இங்கே நாட்டை பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தீவுகள் தேவைப்படுது. அப்போ அந்த நபராக வந்து அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய நபராக வந்து போஸ் வெங்கட் நடிச்சிருக்கிறாரு. இந்த இடங்கள் நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன், இங்கே இது பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஆட்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. ஆனால் அவர் கங்குவாங்கிற கேரக்டர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பாபி தியோலை 2 ராஜாக்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். அதை இவங்க ட்விஸ்ட் பண்ணி எப்படி பண்ணுறாங்கிற மாதிரியான கதை வந்து நம்ம ரொம்ப யோசிச்சா தான் கதை என்னங்கிறது புரியும். பட் கதையை ஒரு லைன்லேயே சொல்லாமல் ஒரு சண்டை காட்சிகளே கிட்டத்தட்ட ஒரு 20-30 சண்டை காட்சிகள் இருக்கும். இப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வெட்டிக்கிட்டு பாம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டு முதல்ல கூட சண்டை போட்டுக்கிட்டு மனுஷன் கூட சண்டையை போட்டுட்டு கையை வெட்டி மலைமொழியாக குளிச்சு நிறைய ஒரு மாதிரி கிளம்சியாக பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. போஸ்வங்கிட்ட வந்து தங்க காசுகளுக்காக இந்த மாதிரி தன்னுடைய இனத்தையே காட்டி கொடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி காசே இல்லை, தங்கம் இருந்துச்சா என்னன்னு தெரியல, அப்புறம் காசுக்காக பண்ணாருங்கிற ஒரு லாஜிக்கும் இருக்குது. இந்த மாதிரி போய் கடைசியில் இப்போ லைவில் முடித்து அதை லீடு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ இவர் வந்து கார்த்தி வந்து இன்னொரு அரசனாக வர்றாரு அடுத்து. அப்போ இப்போ லைவ்லேயும் அவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டானா காட்டுறாங்க. 2 மிங்கில் பண்ணி அடுத்த இப்போ போர்ஷன் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. இப்போது ஒரு சிம்பிளான ஒன்லைன் தான் நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது அதுலேயும் வந்து டைரக்டர், அதாவது சிவா தரப்புலன்னு சொல்லப்பட்டது, நாங்கள்
பேஸாக எடுத்துக்கிட்டது அந்த பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த மாதிரி இதை வச்சு நாங்கள் கதை சொல்லணும்னு நினச்சோம். இதை வச்சு தான் இந்த லைனை சொல்கிற இடத்துல எங்கே தவறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இடம் மிஸ்டேக் ஆச்சு? யதார்த்தம் தான் மிஸ்டேக். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு பீரியட் படம் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த பாகுபலி தான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. பாகுபலியில் ஒரு உள்ள மெயில்டான ஒரு காதல் கதை இருக்கும், ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இவர் கங்குவாங்கிற ஒரு கேரக்டருக்கு காம்பினேஷனே கிடையாது, ஜோடியே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு லவ் போர்ஷன் வச்சிருக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு ஹீரோயின் கூட இருக்காங்களே சார், அது படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு அந்த 20 நிமிஷம் தயவு செய்து யாரும் பார்த்துடாதீங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் போடலாம். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த கிரிஞ்சாக இருக்கும் அந்த படம். அந்த ஃபஸ்ட் 20 நிமிஷம் அவங்க பேசுகிற டைலாக், அது என்ன தமிழ்னே தெரியல. கோயம்புத்தூர் தமிழ் கேட்டிருக்கோம், மதுரை தமிழ் கேட்டிருக்கோம், ஸ்ரீலங்கன் தமிழ் கேட்டிருக்கோம். இது கோவா தமிழ்னு ஒன்று பேசுகிறாங்க. என்ன மேன் சொல்கிற, போய் பிடிச்சிட்டு வா மேன் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நார்மல் தமிழ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்காது. இதுக்கு முதல்ல நார்மல் தமிழ்லேயே முதல்ல பேசியிருக்கலாம். அப்படிங்கும் போது ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி கேட்ட மாதிரி எந்த கதையை என்ன பண்ணாலும் ஒரு யதார்த்தத்தோடு சொல்லணும். இப்போ அது இந்தியன் ஃபிலிம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 4 பாட்டு, அதில் ஒரு காதல், ஒரு சென்டிமெண்ட், இதுதான் இந்தியன் ஃபிலிமோடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதை தவிர்த்துட்டு நம்ம படம் பண்ணவும் முடியாது. படம் பண்ணாமல் அது வேறு மாதிரியான படமாக பண்ணணும். அதுவும் யதார்த்தத்தோடு இருக்கணும். யதார்த்தத்தோடு இருக்கணும், ஓரளவுக்கு ரசிக்க முடியாது. இந்த யதார்த்தத்தை மீறி போகிறது தான் இங்கே இருக்குது. எல்லா காட்சியுமே அபத்தமாக இருக்கும், எல்லா காட்சியுமே யதார்த்தத்தை மீறி இருக்குது. ஃப்ளைட்டில் ஒரு அறிவு 2 வீலரில் போய் ஃப்ளைட்டை சேஸ் பண்ணுறாரு, 2 வீலர் ஃப்ளைட்டில் ஃபுட்போர்ட் அடிக்கிறாரு. அப்படிங்கிற காட்சியெல்லாம் வந்து ஹாலிவுட் படங்களில் எடுத்திருந்தாலும் கூட அது ஸ்பைடர்மேனாக இருப்பார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கும். அப்படின்ற மாதிரி லாஜிக்கெல்லாம் ஒன்று உடைச்சிடலாம். நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா யார் ஏற்றுக்குருவா? அவருக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்குது, அவர் ஒரு சூப்பர் பவர், அவருக்கு முன்ஜென்மம் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தா கூட, இல்லாட்டி ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தா கூட, அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின்டு ஆஃபீஸர் அவர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் கூட போதும். அவர் கோவாவில் போலீஸுக்கு இன்ஃபார்மராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை பண்ணுறாரு. அவர் வந்து டக்குன்னு போய் ஃப்ளைட்டை 2 வீலரில் போய் ஹைஜாக் பண்ணுறாரு, அது தப்பிச்சு போகிறாரு, அதில் போய் இது பண்ணுறாரு, நிறைய குழப்பம். அப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனுடைய டீட்டெயிலிங்கே இருக்காது. அந்த பையனை எதுக்காக வந்து லேபில் வச்சுருக்காங்க, அந்த பையனுக்கு என்ன வச்சுருக்காங்க, பையனுக்கு என்ன பவர் இருக்குது, பையனும் இவரும் கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது. இப்போ 7ஆம் அறிவில் பண்ணியிருப்பாங்கன்னா இவர் நார்மலாக தான் இருப்பார். ஆனால் இவருக்கு போதி தர்மனுடைய அந்த ஜெனட்டிக் இவர், அதனால இவருக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு இவருக்கு தெரியாமல் இருக்குங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் இருக்குது. இதில் அந்த மாதிரி லாஜிக் இல்லையே. ஒட்டுமொத்த படத்துலையும் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு. ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு அந்த வெற்றி ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்தது கடுமையாக உழைச்சி தான் பண்ணியிருக்காரு. பட் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, திரைக்கதை தானே அவங்க எல்லாத்தையும் கொண்டு போவோம். இந்த கதை கூட எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே தான். அந்த கதையை வந்து திரைக்கதையில் போட்ட தான் யதார்த்தத்தை மீறி லாஜிக் இல்லாமல் ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிடுச்சு சார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்னே சொல்லலாம் சூர்யா அவர்களுக்கு. கடைசியாக திரையரங்கத்தில் வந்து கொண்டாடப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த படம் அவருக்கு தேட்டரில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இதே சமயத்தில் ஓடிடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் போட்டோ விட்டாரா வரிசையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. சூரியரை போட்டு ஒரு பெரிய ஹிட், அதுக்கு அடுத்த ஜெய்பீமும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட். இதெல்லாம் வந்து தேட்டருக்கு ஏன் விடல அப்படின்னு ஆடியன்ஸால் கேட்கப்பட்ட ஒரு படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்து மேலே ஒரு மினிமம் நம்பிக்கையாகவே அதுதான் இருந்துச்சு. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கிரிப்ட்னா. ஆனால் தேட்டருக்குன்னு வரும்போது இந்த ஒரு விஷயம் எதனால் அவர் இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஹீரோ பேஸ்ட் மூவி. கங்குவாங்கிற ஒரு கேரக்டரை சுற்றி தான் படம். ஹீரோவுக்கு எப்பயுமே நீங்கள் ஒரு ஹீரோ பேஸ்ட்டு சொன்னால் நமக்கு பிடிக்கும். இப்போ ஹீரோயின் வந்து சோலோ ஹீரோயினை நீங்கள் பண்ணுங்கள், ஹீரோ கிடையாது அப்படின்னு ஒரு கதை சொன்னால் ஒத்துக்குருவாங்க பெரும்பாலும். அவங்க அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஹீரோ பேஸ்ட் படம் ஃபுல்லாக நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த ஒன்னொரு லைவ்லேயும் நீங்கள் தான் இருப்பீங்க, பாஸ்ட்லேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஒரு வந்து கிட்டப்பில் வந்து எங்கே இருப்பீங்க, ஒன்று வந்து நீங்கள் கங்குவாக இருப்பீங்க. அப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் தான் இருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஹைப்புங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் கொஞ்சம் மயங்கிட்டார் தான் நான் நினைக்கிறேன். இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கங்குவாங்கிற கேரக்டர் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் பெருசாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த ஒரு விஷயந்தான். இதுக்கு முழுக்க சூர்யாவும் டைரக்டரும் தான் படத்தினுடைய இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம். பட் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்ததை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிட்டு நடிச்சிருக்கிறார். ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஸ்ட்ராங் இல்லாதனால படம் போகல.
ஒரு சைடு சூர்யாவுக்கு இப்படி தொடர்ந்து பதிலுக்கு பதில், அதாவது பெரிய ஸ்க்ரீனுக்கான அந்த அடிகள் விழுந்துகிட்டு இருக்குன்னா, அந்த சைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு சொல்லலாம். கடைசியாக வெற்றி படம், அதாவது ஆடியன்ஸ் மூலமாக கொண்டாடப்பட்ட படம்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாசம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீரம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இனிமேல் சிவாவோட வேணாம் அப்படின்னு அஜித் ஃபேன்ஸும் வந்து கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே ரஜினி சைடு போனார், அங்கே அண்ணாத்தை, அங்கேயும் ஒரு பெரிய ஃப்ளாப். அதுக்கப்புறம் இப்போ சூர்யாவுக்கு வரும்போது இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஏன்னா டோட்டலாக அவரோட ஒரு ஜானரில் இல்லாமல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டோ இந்த டான் சப்ஜெக்டோ அது இல்லாமல் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. அதை அவரே வந்து கெடுத்துக்கிட்டாரோ அவர் கெரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்லை, முதல்ல நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணு. ஒவ்வொரு ஜோனர்லேயும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஹரி மாதிரி, கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணக்கூடிய, யதார்த்தத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். 4 பாட்டு, 2 ஃபைட்டு, ஒரு பஞ்ச் டைலாகு, சென்டிமெண்ட்டு, அந்த மாதிரி வச்சு பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த பீரியட் படம் பண்ணுறதுக்கு அதுக்கு திரைக்கு தனியாக பண்ணும். இப்போ நார்மலாக பண்ணுற ஸ்க்ரீன் ப்ளேக்கும் இப்போ இந்த கங்குவாவே எடுத்துக்கலாம். ஒரு வேளை கங்குவா வந்து இப்போ லைவ் நடக்கிற கதையாக இருக்குது. கங்குவான்னு ஒரு டானு இங்கே இருக்கிறாரு, அவரை எதிர்த்து இன்னொரு டான் வந்துருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. கங்குவாட்ட ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சேசிங் இருக்குன்னா அது நல்லா இருக்கும் படம். நம்மளே புதுசாக வேற ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். கங்குவாவுடைய லைவ் வெர்ஷன் அது கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். பாட்டு, ஃபைட்டு, சேசிங்கு, அங்கேருந்து எப்படி எங்கே போகிறாங்க, இங்கேருந்து எப்படி வராங்கிறது பேரலாம். இந்த கதை இதுதானே. ஒரு வில்லன், ஒரு ஹீரோ. வில்லன்னா கடைசியில் ஹீரோ ஜெயிப்பாருங்கிறது தான் கதை. அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம்ல. இப்போ லைவில் மாற்றிக்கலாமே. எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வராத வேலையை பிடிச்சி போய் இழுத்து எல்லாரையும் கொண்டு போய் இன்னைக்கு மாட்டி விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அதையும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பார்த்துருக்குறாரு. ஒரு அட்டம்ப்ட் அடித்து பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு பலிகடானது தயாரிப்பாளரும் சூர்யாவும் தான். ஓகே சார். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் ரஜினி தரப்புல இருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துட்டு இருக்காரு. கங்குவா வந்து எனக்காக எழுதின கதை, அது என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது, நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது வேற யாரோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா வச்சு இப்போ எடுத்திருக்காங்கன்னு ஒரு வீடியோ. இன்னொரு பக்கம் சிவாவும் அஜித்தும் அடுத்து இணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸ் கிடைக்குது. இந்த இது நான் அஜித்தோட மனதைரியம்னு சொல்கிறதா, இல்லை அவங்களோட நட்பு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதா, இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, கங்குவா எனக்கு பண்ணப்பட்ட படம்னு அவர் சொன்னார். அது வந்து ஆடியோ லான்ச்சில் அது படத்துக்காக பேசப்பட்டது. ஒருவேளை இந்த கதையை தான் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஒருவேளை கங்குவாங்கிற டைட்டிலில் வேற ஒரு படம் பண்ணலான்னு இருக்காங்களான்னு தெரியல. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு படம் சிவாவுக்கு ஃபெயிலியர் கொடுத்து அடுத்து தான் வந்து விஸ்வாசம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அவர் இந்த வெற்றி தோல்விகளை பார்க்க மாட்டார். அவர் தன்னுடைய நட்புகளை மதிக்கக்கூடிய ஒரு நபர் அஜித். அதனால் வந்து சிவாவும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் இமீடியட்டாக பண்ணுவாங்க. இந்த ஒரு இதிலேருந்து அவரை கை கொடுக்கறதுக்கு அஜித் தான் கை கொடுப்பார். அதான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நெல்சனுக்கு ரஜினிகாந்த் பண்ணார். அந்த படம் பீஸ்ட் பண்ணி பெரிய கான்ட்ரவர்சியாக போன பிறகு உடனே இம்மீடியட்டாக ஜெயிலர் கொடுத்து பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அப்போ ஒரு படம் தோல்வியினோடனே ஒட்டுமொத்தமாக அந்த டேரக்டரை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது. மொத்தமே அவருக்கு இல்லை அப்படின்னு நம்ம இது பண்ண ஒவ்வொரு மணிவண்ணன் அவர்கள்ட்ட ஒரு உயிரோடு இருக்கப்போ கேட்குறாங்க, இந்த ஒரு படம் ஒரு பூஜை போட்ட அன்றைக்கி பத்திரிக்கை செஞ்சு இந்த படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருமான்னு. படம் எடுக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன், அதை ஏற்றுக்கிறது மக்கள் தான். எல்லா படமும் ஓடணும்னு தான் எடுப்பாங்க. பட் எல்லா படம் ஓடுற படமே எடுத்துட்டேன்னா நான் எல்லா படமும் வெற்றி படமாக கொடுத்துருவேன். அப்போ இந்த விஷயத்தை ஏதோ சொல்ல வந்த இடத்துல ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அவருடைய மொத்த கேரியரே வந்து அவ்வளோதான், இவர் வந்து டைரக்ஷனுக்கு லாயக்கே இல்லாத ஒரு நபருங்கிற மாதிரி நம்ம முத்திரை குத்திடுறாங்க. ஆனால் வெற்றி தோல்வி தானே, அதை வச்சு தானே ப்ரொடியூசர் வருவாங்க. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறார். அப்படிங்கும் போது அஜித்தோடைய சேர்ந்து பண்ணுவார். பட்டு என்னென்னா பிஸ்னஸ் வைஸ் கொஞ்சம் பாதிக்கும். சிவா கூட அஜித் பண்ணுறப்ப அந்த ஒரு பிஸ்னஸ் வைஸுங்கும் போது கொஞ்சம் பாதிக்கும். இன்னொரு தரப்பு சைட்லேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுருந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பயங்கரமாக ஓடக்கூடிய டேட் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து வேட்டையனால் வந்து தள்ளி போச்சு. தீபாவளியும் வந்து அமரன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தள்ளி போச்சு. அது இல்லாமல் ஒரு 50 தேட்டர் வந்து அமரன் நல்லா போய்கிட்டு இருக்கு, 50க்கும் மேற்பட்ட தேட்டர் அமரன் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் சொல்லி அமரனை ஹோல்ட் பண்ணி வச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கங்குவா இருக்குங்களா, இதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள். இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், அதாவது கம்மி பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான படம், மெய்யழகன், கொட்டுக்காளி, லப்பர் பந்து மாதிரியான படங்கள் வரும்போது மக்களுடைய
எண்ணம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு இருக்குது, அதை பூர்த்தி பண்ணாமல் போனனால இவங்க ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமானனால தான் இந்த கங்குவா வந்து தோல்வி இல்லை விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா படமும் யதார்த்த சினிமா. ஓகே, லப்பர் பந்தாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இந்த எல்லா படமுமே யதார்த்தத்தை ஒட்டி உள்ள சினிமா. கொஞ்சம் கூட அது கொஞ்சம் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்காது. கொட்டுக்காளிலாம் ஒட்டுமொத்தமாக படம் வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்த சினிமாவாக இருக்கும். அதில் விமர்சனம் மட்டும் வந்துச்சு. அமரன் எடுத்தால் கூட அமரன் வந்து ஒரு 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 மிலிட்ரி மேனுடைய கதையாக இருந்தாலும் கூட அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு அது பக்காவான லவ் ஸ்டோரி படம். தமிழ் சினிமா லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படிங்கும்போது அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு ஹீரோயின் பேஸ்டில் சொல்லப்படுற கதை அப்படிங்கிறதுனால அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ யதார்த்தத்தை மீறி நீங்கள் எந்த படம் பண்ண மிலிட்ரி மேனாக இருக்கிறதுக்காக அவர் வந்து அங்கே சாகசம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வச்சு தான் அமரனே போயிருக்காது. அப்போ அது என்ன லிமிட்டோ அந்த கதைக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ யதார்த்த சினிமாக்கள் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் யதார்த்தத்தை மீறி ஒரு வேறொரு உலகம், நம்ம பார்க்காத விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்குது, மூளையை இது ஆப்ரேட் பண்ணி அதை உள்ளே சிப்பு வச்சுட்டானுங்க, ஃப்ளைட்டில் கடத்திட்டு போகிறோங்கிறதெல்லாம் வந்து பார்த்து சலிச்சு புளிச்சு போன விஷயங்கள். ஆங்கில படம், இங்கிலீஷ் படமே நம்ம 1000 படம் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அதவே திருப்பி நீங்கள் எடுக்கிறப்ப யதார்த்தத்தை மீறி பழைய மாதிரியான விஷயங்கள் பண்ணால் ஓடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணம். இதுதான் காரணம். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்தோட வந்திருக்கலாம், இந்த படத்தோட வந்திருக்கலாம், இல்லை அந்த டேட்டில் வந்திருக்கலாம், இந்த டேட்லாம் 3 மாதம் சினிமாவே எந்த படத்தையும் ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இந்த ரிசல்ட்டு. ஏன்னா குவாலிட்டி இல்லை படத்தில், கண்டென்ட் இல்லை. இப்போ இங்கே அந்த படத்தோட வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இல்லை 400 தேட்டரில் போட்டதுனால படம் ஓடலை. இதெல்லாம் வந்து காரணம், சப்பக்கட்டு கட்டுற வேலை தான். இப்போ சில படங்கள் ஓடலாம் நம்ம டேரக்டர் சொல்லுவார், நான் கேட்ட ஃபெசிலிட்டி பண்ணி தரல ப்ரொடியூசர், அதனால தான் படம் ஒன்றும்பார். ப்ரொடியூசர் நான் சொல்லுவார், நான் என்கிட்ட சொன்னது ஒன்று, இவர் எடுத்து கொடுத்தது ஒன்றும்பார். ஹீரோட்ட போய் கேட்டார்னா ஹீரோ ஒன்று சொல்வார், ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சி போச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம்பாங்க. அப்போ தவறு வந்து எல்லாரும் தான் பொறுப்பேற்றணும். உங்கள்கிட்ட கதை சொல்லாமல் டைரக்ட் பண்ணாரா, கதையை கேட்டு ஓகே பண்ணி தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. தயாரிப்பாளர் கதை கேட்டு ஒத்துக்கிட்டீங்க. படம் ஒரு 20% 30% போயிருக்கப்போ நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க ரஷ். எல்லாம் இருந்தும் நீங்கள் வந்து படத்தை நீங்கள் ஃபைனலாக வந்து படத்தை பார்த்துட்டு அவ்வளோ போய் பேசியிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வாயை திறந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு ஹீரோ பேசுகிறார், 2000 கோடின்னு டேரக்டர் பேசுகிறார், ப்ரொடியூசர் பேசுகிறார். ஆனால் இதில் வரைக்கும் என்னென்னா கடைசி வரைக்கும் சிவா அந்த ரொம்ப சைலண்டாக தான் இருந்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல ரிசல்ட் இந்த படம் இதுதான் அப்படின்னு. அப்போ இதை வந்து அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். யதார்த்த சினிமாக்கள் போயிட்டு இருக்கு, நம்ம இனிமேல் வந்து யதார்த்தத்தை மீறிய வேற ஒரு உலகத்துக்கு உண்டான கதையெல்லாம் நம்ம எழுபடாது அப்படிங்கிறது இப்போ இந்த படங்களுடைய ரிசல்ட் தெரியுது. அந்த விமர்சனமும் கூட ஒரு நல்ல விஷயம் தான் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். மக்களுடைய ரசனை உயர்ந்திருக்கு. அதுக்கு உதாரணம் லப்பர் பந்து, அதுக்கு உதாரணம் மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கு உதாரணம் அமரன். இந்த மாதிரியான படங்களுக்கு மக்களுடைய ரசனை மாறி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் லப்பர் பந்தில் யார் ஆர்டிஸ்ட்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நடிகர்களை சுற்றி போயிட்டு இருந்த ஒரு காலத்தை மாற்றி கதைகளை சுற்றி போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருக்கு. இது ஆரோக்கியமான விஷயமா தானே. நல்ல கதையாக இருந்தால் யாரை வச்சு கூட எடுக்கலாமே, அது மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, பிரம்மாண்டம் இதெல்லாம் தேவையே இல்லை இனிமேல். அப்போ மக்களுடைய ரசனை மாறி இருக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது இதற்கான 2வது பாகம் ஒன்று இருக்குன்னு சொல்லி முடித்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வேணவே வேணானே அவன் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அதாவது வந்து இப்போதைக்கு அவங்க இந்த இதுலேருந்து மீண்டு எழுந்து வர்றதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பொருட்செலவு. ஒரு 4 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், 4 வருஷத்துக்கு அவங்க வாங்கி 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த 4 வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ ஃபைனான்ஸ் போய் நிற்கும். படத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே ஆயிருக்குன்றாங்க. அப்படிங்கும்போது ரிலீஸ், ப்ரொமோஷன் இதுக்கே ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. ஒரு பெரிய லாஸ். அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே இருக்கும். 2வது எனக்கு தெரிஞ்சு அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதோட கொடுக்குற இந்தியன் 3 மாதிரி இதோட ஒரு இலவச இணைப்பு அதையும் தர்றோம். ஆக்சுவலாக ஒரு செகண்ட் பார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படத்தை லென்த்தி எடுத்துட்டாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அதை கட் பண்ணி ஒரு போர்ஷன் தூக்கி வச்சுட்டு இந்த மிஞ்சி போன இட்லியை வந்து காலைல இட்லி உப்புமா பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்டேஜை வந்து எடுத்து ஓப்பனிங் எண்டு ஒரு லீடை வச்சு ஒரு படமாக பண்ணுறாங்க. மக்கள் அவ்வளவு புரியாமையாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எடுபடாது. அப்போ இந்த படத்தினுடைய ரிசல்ட் இப்படி இருக்குது. இதில் செகண்ட் பார்ட்டுங்கிறதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. அதேமாதிரி அவங்க மொத்தமாக இந்த இதை கொடுக்குறப்ப ஓடிடிக்கு தள்ளி விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.